ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓமவல்லி இலை, அதாவது கற்பூரவல்லி சொல்லுவாங்க, அதை வச்சு பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இலையை ஓமவல்லி அல்லது கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லார் வீட்லேயுமே இப்போ ஜென்ரலாக நம்ம வச்சுருக்கோம். ஒரு சின்னதாக ஒரு கிளையை எடுத்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் எவ்வளோ வேஸ்ட் பொருள் வீட்டில் இருக்கும், அதில் வச்சு கொஞ்சமாக மண் போட்டு டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வந்திங்கன்னா சீக்கிரமாகவே வளர்ந்துடும். இது வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய யூஸஸ். இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே இதை டெய்லி எடுத்துக்கிறதுனால சளி குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவே குழந்தைங்களாக இருந்தால் நம்ம அதை கசக்கி இந்த சாறு எடுத்து தேன் கலந்து கொடுத்துடலாம். கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஓமவல்லியில் செஞ்சது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. சரி, வாங்க அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பஜ்ஜி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ஒன்று ரெடி பண்ணிப்போம். பஜ்ஜி மாவு ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு கடல மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. உங்களுக்கு அரிசி மாவு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடல மாவு சேர்க்குறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எதுவுமே ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணல, கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு திக்காக கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த இலையில ஒட்டாது. அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பஜ்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்காது, உங்களுக்கு ஹார்டாக இருக்கும், உள்ள மாவு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மாவு கரெக்டாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு அந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக எல்லா பஜ்ஜிக்கும் யூஸ் பண்ணுற அதே மாவு தான் இது. அதே அளவுக்கு தான் நம்ம எடுத்து செய்யணும். இதில் நீங்கள் என்ன பஜ்ஜி வேணாலும் போட்டுக்கலாம். நான் முன்னாடியே கற்பூரவல்லியை நல்லா அலசிட்டு தண்ணிலாம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க. தண்ணியோடு போடும்போது உங்களுக்கு இந்த மாவில் ஒட்டாது, அதனால் தண்ணியை தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா பஜ்ஜியில் எண்ணெய் அதிகமாக இருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பஜ்ஜி மாவில் அந்த ஓம இலையை டிப் பண்ணி ஒவ்வொன்றா போடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஓமவல்லி இலை பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு டெய்லி அல்லது வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது இந்த இலையை கொடுங்க. அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி பஜ்ஜியாக செஞ்சு கொடுத்திங்கனாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது அதிகப்படியாகவும் டெய்லி எடுத்துக்கக்கூடாது, உடம்புக்கு ஹீட்டு. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது நல்லா கசக்கிட்டு அந்த சாரோட தேன் கலந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தாலே போதும். பஜ்ஜி நல்லா ஒரு சைடு வேகட்டும். ஒரு சைடு நல்லா வந்துடுச்சு. இப்போது இன்னொரு சைடு திருப்பி விட்டால் அதையும் நல்லா வேக விடுங்க. நம்மளோட பஜ்ஜி நல்லா வெந்துடுச்சு. அந்த எண்ணெயில் உள்ள சலசடப்பில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா இலையும் நம்ம அந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம பஜ்ஜி மாதிரி அதே டேஸ்ட்லேயே தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.